அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கும் கட்சியினுடைய இரண்டாவது மாநாட்டிற்கும் அவருடைய இசை நிகழ்ச்சி ஜனநாயகம் இசை நிகழ்ச்சிக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் வராதது சமூக வலைதளங்களில் பேசுபவர்களாக மாறியது. ஆனால் அவருடைய பர்சனல் அவருடைய குடும்பம் வரலாம் வராம போகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. சில பேர் அதை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல 12 பக்க மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க வழக்கறிஞர் மூலம். என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற நேற்றைக்கு இந்த மனு மீதான விசாரணைக்கான சம்மன் சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல ஒரு எதிர் மனுதாரர் விஜய் என்பதனால அவர்கிட்ட இந்த மனுவை நீதிமன்றத்தில் கொடுக்க போயிருக்காங்க. சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானாவை பத்தி பேசாதன்னு சொல்றலோட நாய. அவர் இதை வாங்க மறுத்ததாகவும் நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து அவர் அப்ப நீயும் வாய மூடு 46 வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் நீதிமன்றம் சார்பாக இந்த மனுவை ஒட்ட இருப்பதாகவும் செய்தியில் வந்திருக்கிறது. அதே போல ஏப்ரல் 20 கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ 7ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க அறிவிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்க இல்ல இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாயே நான் கண்டிப்பா சொல்றேன். பெண்களே சொல்லிட்டாங்க. அதை வந்து மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. இந்துல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசு. இன்னொன்னு ஒரு விஜய்வருடைய அரசியல் நம்ம எதுக்குறோம் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மன அதை போய் பண்ணுப்போ. நீ தானடா வந்த நான் கொடுக்குறேன் கொள்கை ரீதியா கொள்கையே அவர்கிட்ட இல்லை அதனால விமர்சிக்கிறோம். அவருக்கு எந்த இலக்கும் இல்லை அதனால புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள்ல பிழை இருக்கு அதை விமர்சிக்கிறோம். அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டியா கோட்பாட்டு ரீதியாக தான் விஜயோட முரண்படுமை ஒழிய விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதனோடு நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சர்வ பிஞ்சடா பிச்சைக்காரன் நாய எந்த முரணும் கிடையாது நமக்கு கிடையாது. ஆனா அந்த தனிப்பட்ட முரணோடு அவர் மனைவி முரண்பட்டு என்ன இது பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு ஒரு விவாகரத்து வழக்கை கொண்டு போயிருக்காங்க. இப்போ 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல தமிழ்நாட்டில் ஒரு சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. ஒரு பிரபலமான ஒரு திரை பிரபலம் அவரும் அவருடைய மனைவியும் சமீபத்தில் விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மியூச்சுவல் கன்சர்ன்ல 2 பேரும் இரு மனதும் ஒத்து போய் விவாகரத்து வாங்கினாங்க. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு நீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு 2 பேருக்கான விவாகரத்தையும் கொடுத்து விட்டது. அப்படி பல்வேறு வழக்கு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன இருக்கு? இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்கள்ல இருதரப்பும் ஒத்து போய் விவாகரத்துக்குறாங்க. இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்கள். இன்னொரு நடிகர் விவாகரத்து கேட்டார் அவங்க மனைவி கொடுக்க மறுத்தாங்க. அந்த வழக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்கு நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் ஒரு பெரிய நடிகர் அதுவும் போய் கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய தேவையே ஏற்படலை. இங்க சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல. 2 தரப்பும் ஒத்து போய் விவாகரத்து கேட்கல. விவாகரத்து கேட்ட முடியல என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு என்னோட சங்கீதா அவர்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் நான் 2021 பாதிக்கப்பட்ட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க. விவாகரத்துக்கான காரணங்களை மிக தானே வேற என்ன காரணம் சொல்லு. என்ன இதுல நடக்குது சொல்லு. மிக அழுத்தமாக அடிக்கிருக்காங்க. இன்னும் அவர் தரப்புல இருந்து அழுத்தங்கள் வந்தால் அந்த என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் பெயரோடு நான் வந்து ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க? என்னன்னா
உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. நாட்டில் இதெல்லாம் என்னைய கேட்கறது எதுக்கு பெரியாரை பற்றி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் உடல் ரீதியா மன ரீதியானா கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு குடும்ப வன்முறையை இருக்கு. மகாராசா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. நீதிமன்றம் வந்து செக்ஸுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், அப்புறம் வந்து எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு, என்னை நீ சமாளிக்க முடியல. எமோஷனல் அபியூஸ், சைக்காலஜிக்கல் அபியூஸ் பல்வேறு வகையில வகைப்படுத்துறாங்க. இதுல அவங்க என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. அவங்க வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நான் துன்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக 4 ஆண்டு கால பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதை நம்மவே பேசிக்க வேண்டியதில்லை. துன்பப்பட்ட அதுக்கான காரணங்களையும் வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் கேட்கணும். 15 வருஷமா ஒருத்தர் வந்து இப்படி பண்ணி வேண்டிய செய்தி இல்லை. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க? அப்பவே பண்ணிட்டாருன்னா இது மாதிரி ஒரு சமூக கேவலம் ஏதாவது இருக்கா? நான் என்ன வேலை செஞ்சு